வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உப்பளப் பணிகள், பூச்சி விரட்டி அடிக்கும் பணிகள், பல்வேறு உலர்த்தும் பணிகள், கட்டுமான பணிகள், வண்ணம் பூசுதல், கான்கிரீட் பில்லர், பல்வேறு பணிகளுக்கான செங்கல் சூளை என்று பல்வேறு பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு, சாலை போடுதல், தார் சாலை போடுதல் மற்றும் பொது பணித்துறையினருக்கான அனைவருக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 1 புதன்கிழமை இனிய ஆயுத பூஜை தின அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை வணங்கி மொழிகிறேன். வங்கக்கடலிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும், அரபிக்கடலிலே குஜராத் கரையோரமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் உருவாகி இருக்கு. இரண்டில் ஒன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மற்றொன்று புயலாகவும் உருவாக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ரெண்டுமே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலேயே அது பயணிக்க இருக்கிறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதியில் இத்தாலி கிரீஸை மிரட்டும் வெள்ளம், அதே போல அயர்லாந்து கனடாவை கிரீன்லாந்தை மிரட்டும் பனி புயல், மழை பனி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை, அது முக்கியமாக வாஷிங்டன் நியூயார்க் கரையோரமாக அடுத்தடுத்த இரண்டு ஜோடி, அது ஜோடி, ஒற்றை ஜோடி, இரண்டு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கூடிய இரண்டு மண்டலங்கள், இரண்டு புயல்கள் என்று சொல்லும் அளவிற்கு அமெரிக்கா மிரட்டுது. எண்ணற்ற நிகழ்வுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரகசா புயல் ஏற்கனவே ஹாங்காங்கை தாக்குனுச்சு. ஹாங்காங்கை தாக்கி அப்படியே சீனாவை தாக்குனுச்சு. அதுக்கடுத்தது அதற்கு தெற்கு புறமா வியட்நாம் ஒன்று வந்து தாக்குனுச்சு 2 நாட்களுக்கு முன்பு. மீண்டும் ஹாங்காங்கையும் அதே சீன பகுதியையும் தாக்க போகுது. எங்க ரகசா தாக்குனுச்சோ அதே பகுதியில் அடுத்த புயல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வரக்கூடிய 3ஆம் தேதி 4ஆம் தேதி உருவாகி 6-7 தேதிகளை தாக்க போகுது. அப்போ நிறைய புயல்கள் இந்த ஆண்டு உலகத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தோம். பார்த்தீங்களா, ஆயத்தம் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஐரோப்பா, அமெரிக்கா, அதே போல ஓமன் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு கூட போயிட்டு ஓமனை எட்டி பார்த்துட்டு மீண்டும் ஜிக்ஜாக் போட்டுட்டு குஜராத் பாகிஸ்தான் எல்லோருக்கும் திரும்பிடும் போல இருக்கு. இப்படி எல்லாம் நிறைய வித்தை காட்ட போகிறது. இந்த நிலையில அறுவடை விவசாயிகள், நம்முடைய இந்த உலக வானிலை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம், பெய்யும். ஆனால் பெய்யும்னு சொன்னா பெய்யாம பெய்யறது, பெய்யாதுன்னு சொல்றதுனாலும் பெய்யும். ஆக நீங்க வானிலை அறிக்கையோட முன்னெச்சரிக்கையோட கூர்ந்து இணைந்து இருக்கணும். அதுதான் இந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய லாபம், உங்களுடைய முதலீடு, உங்களுடைய பணி, உங்களுக்கு தேவையான அறிக்கை இது என்பதை நீங்கள் உணர்ந்து அப்டேட் சரிந்து அறுவடை போன்றவற்றை செய்யணும். இல்லைன்னா வானத்தை பார்த்து வெயில் அடிக்கிறதே என்று நீங்கள் ஏதாவது ஒரு பணியை நீங்க திட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது இடையூறை கொடுத்து விடும். அதன் அடிப்படையில் வரப்போகிறது மழை நிகழ்வு எங்க போனா என்ன, அங்கே போவது இங்கே சாதகமாகும். காற்று திசை மாறினால்தான், நிகழ்வு விலகி போனாதான் இங்கே புழுக்கம் ஏற்படும், இங்கே வெப்பம் உயரும், இங்கே வெப்பச்சலன மழைக்கு சாதகம் ஏற்படும், கடற்காற்றும் மேற்கு காற்றும் நுழையும், இருகாற்று இணைவு ஏற்படும், இடிமழை பொழிவு ஏற்படும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அறுவடை செய்யுங்க. செய்வதென்றால் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி மழை எங்கன்னா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வரைக்கும் நாளை அதிகாலையில் இருக்கும், நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை. இப்போ பாய்க்கிடத்தில் நீங்கள் அறுவடை பண்ணலாம். ஆனால் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டையில் ஒரு மிரட்டல் இருக்கும். இன்றைக்கு மாலை பயப்படாதீங்க, இருக்கும். ஒருவேளை ஒரு இடங்களில் தூரலாம். இப்போ அங்கே பெருசாக அறுவடை பொழுது இல்லை. அங்கே தேவைப்படுவது மழை தான். விதைப்புக்கு மழை தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள். பிரச்சனை இல்லை. டெல்டாவுக்கு வரையாது, அறுவடையை பண்ணுங்க. நாளை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினத்தன்று மாலையில் வட உள் மாவட்டங்கள் பகுதிகளிலையும், அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி வடக்கு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை,
அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்துக்கு இறுதியாக நாளை மறுதினம் 3ஆம் தேதி அதிகாலை வரலாம். ஆனால் 2ஆம் தேதி இரவு வடக்கு டெல்டாவிலிருந்து வடகடலோரம், வடவுள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும், அதே போல மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டைக்கும் மழை உண்டு. சரி, அப்ப டெல்டாவிற்கு நாளை இரவு வாய்ப்பு இருக்கு. நாளை மாலைக்குள் அறுவடையை விரைந்து முடியுங்கள். நாளை மறுநாள் நீங்கள் வைக்கோலை திரட்டலாம் என்றால் இடையில குறுக்கீடு இருக்கலாம். கண்டிப்பாக வடவுள் மாவட்டங்களில் 2ஆம் தேதி இரவு மழை உண்டு. 2ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு அறுவடையை விரைந்து முடித்திருங்கள். 2ஆம் தேதி இரவு வடகடலோரம், வடவுள் மாவட்டங்களுக்கு உண்டு. சரி, 3ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு உண்டு. காற்று பகுதி தவிர்த்து ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. 4ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு உண்டு. சரி, எப்ப மழை? மாலை இரவு தான். ரைட், இன்னைக்கு நீங்க அறுவடை பண்ண முடியும்னா முடிச்சு பண்ணுங்க, வேகமா பண்ணுங்க. நாளை மாலைக்குள்ள பண்ணலாம். இன்னைக்கு அறுவடை பண்ணா நாளை வைக்கோலை சேமிச்சிடலாம். சரி, நாளை பண்ணீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு நாளை இரவு மழை பெய்யாமல் இருந்தால் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அறுவடையை வைக்கோலை சேமிச்சிடலாம். பெய்து விட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே உறுதி. டெல்டாவிற்கு 3ஆம் தேதி அதிகாலை, வெள்ளிக்கிழமை அதிகாலை வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி நள்ளிரவு, 3ஆம் தேதி அதிகாலை இருக்கு. 3ஆம் தேதி மாலை இரவு தான் பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு. மதுரை முதல் விருதுநகர் முதல் வடக்கே திருவள்ளூர் வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கு. டெல்டாவிற்கும் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உறுதி. ஆக ஒருவேளை 2ஆம் தேதி உங்களால் அறுவடை செய்ய முடியல, மிஷின் கிடைக்கல, விஜயதசமி அப்படின்னா 3ஆம் தேதி மாலைக்குள்ள அறுவடை பண்ணுங்க. ஆனா வைக்கோலை சேமிக்கிறது சிரமம். மாலை வந்துவிடும் மழை, வைக்கோல் தேவையில்லை அப்படின்னா நீங்க அறுவடை பண்ணலாம். வைக்கோல் வேணும் அப்படின்னு சொன்னா எப்ப அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் தேதி இதே போல மழை இருக்கு, 5ஆம் தேதியும் மழை இருக்கு. ஆனா 6ஆம் தேதி ஒரு இடைவெளி தெரியுது. 5ஆம் தேதி கனமழை இருக்கு, 6ஆம் தேதி ஒரு இடைவெளி தெரியுது. 6ஆம் தேதியில் அறுவடை பண்ணுங்க. 7ஆம் தேதியும் கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் மழை. 7ஆம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு தொடங்குது. 8லிருந்து பரவலாவது மழை. இந்த 6, 7 நீங்கள் அறுவடைக்கு வச்சுக்கலாம். ஆனால் அதில் 7ஆம் தேதி 6ஆம் தேதி லேசான ஒரு மழை இருக்கும். 7ஆம் தேதி மாலையில் மழை கண்டிப்பாக இருக்கும். அப்போ எப்போ அறுவடை பண்ணலாம்? இன்னைக்கு நாளைக்கு மாலைக்குள்ள பண்ண முடியலன்னா 6ஆம் தேதி காலை வேகமாக பண்ணி 6ஆம் தேதி இரவுக்குள் எடுக்க பாருங்க. இல்லைன்னா ஒருவேளை அந்த நாள் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. 6ஆம் தேதி இரவு, 7ஆம் தேதி மாலைக்குள்ள நீங்க வைக்கோலை சேமித்திடலாம். அப்போ அறுவடைக்கு ஏற்ற நாள் 6, 7. இன்றைக்கு 1, 2 2ஆம் தேதி மாலைக்குள், அடுத்தது 6, 7 7 மாலைக்குள். இடையில மழை இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பண்ணலாமா? முடியாது. அதுக்கப்புறம் வைக்கோல் எடுக்க முடியாது. தினசரி மழை உண்டு, காற்று பகுதிக்கும் உண்டு. 7ஆம் தேதிக்கு மேல 8ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் 2 காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் அமைய போகுது. வங்கக்கடலோரம் அமைந்து அங்கிருந்து வரப்போகுது. மியான்மர் கரையிலிருந்து வரும் காற்று சுழற்சி. அது தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வரும் வளிமண்டல சுழற்சியா. அது ஒட்டுமொத்த வங்கக்கடலோரமும் பறந்து நீக்கும். அதனால ஒரு வளிமண்டல சுழற்சி ஒரு பெரிய மழையை கொடுத்துறாது. ஆனால் மாலை இரவு மழைப்பொழிவை வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய காற்றை, குளிர்விக்கும் காற்றை ஏற்படுத்தும். ஆக வளிமண்டல சுழற்சி கடலோரம் நீடிக்கும், பிறகு தரைமேலே வரும், பிறகு அரபிக்கடலோரமும் போகும் அந்த சுழற்சி. ஆக 2 சுழற்சி இருக்கு. 7லிருந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் 18ஆம் தேதி வரைக்கும் அந்த 2 சுழற்சியும் நல்ல மழைப்பொழிவை தரும். ஆக 8ஆம் தேதிக்கு பிறகு வைக்கோலை சேமிப்பது கடினம். ஆனால் நெல்லை நீங்க முற்பகல்ல அறுவடை பண்ணலாம். முதல் நாள் மழை பெஞ்சு நனைக்காம இருந்தா, ஒருவேளை நனைஞ்சிருந்து வெயில் நீங்க காய வைக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். மதியமே மழை வரலாம். புரியுதுங்களா? மதியமே மழை வாய்ப்பு இருக்கு. இப்போ 8ஆம் தேதிக்கு மேல பெய்யக்கூடிய மழை 9, 10, 11 வரைக்கும் மாலை தான் தொடங்கும். ஆனா 12ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை மதியமே வந்துடும். அது வளிமண்டல சுழற்சி வலிமையானதாக இருக்கும். 12ஆம் தேதிக்கு மேல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால மதியமே வந்துடும் 12ஆம் தேதிக்கு மேல மழை. அதனால அறுவடை செய்வது அந்த நேரத்தில் கடினமாக இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அறுவடை விவசாயிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை தான் கொடுக்கணும். இதை நான் உங்களை அச்சுறுத்தல் கொடுப்பதற்காக அல்ல, அசால்ட்டா இருந்துருவீங்க. அறுவடைக்கு காலத்தை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் இருந்துருவீங்க. கவலை ஏற்படுத்துவதற்காக அல்ல. நீங்கள் ஒரு நாளை சரியாக திட்டமிட்டு அந்த நாள் அறுவடை செய்யணும். இப்ப தயாராக இருந்தா இன்னைக்கு நாளைக்கு அறுவடை பண்ணுங்க.
இன்றைக்கு நாளைக்கு நான் பண்ணணும் 2ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி பல நாட்களாகவே ஒரு 15 நாளைக்கு முன்னிருந்தே அந்த இடைவெளியை நான் சொல்லிட்டே வந்தேன். இன்றைக்கு கூட நிறைய பேர் அறுவடை பண்ணுறதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகவே இன்றைக்கு நாளைக்கு மிஷின் கிடைக்காது, ஆயுத பூஜை கொண்டாடிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நாளை கிடைச்சா பாருங்க, இல்லைன்னா நீங்கள் அறுவடை பண்ணுங்க. 3ஆம் தேதி மாலைக்குள்ளார அறுவடை பண்ணணும். மழை உண்டு 3ஆம் தேதி மாலை இரவு, 2ஆம் தேதியே உண்டு. டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே 6ஆம் தேதி 7ஆம் தேதி அடுத்த ஒரு இடைவெளி கிடைக்கும், அதுலேயும் மழை இருக்கும். ஓரளவிற்கு பிற நாட்களை ஒப்பிடும் பொழுது 6, 7 பரவாயில்லை. 8 இருந்து காற்று பகுதி உட்பட எங்கெல்லாம் இதுவரைக்கும் மழை பெய்யலையோ அங்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் மழை ஆரம்பிச்சிடும். அதனால மதியமே மழை ஆரம்பிச்சிடும். 12ஆம் தேதிக்கு மேலே இடி மின்னல் மழை, குழப்ப வானிலை, தூறல் மழை, சாரல் மழை, மதியமே மழை வந்துடும். 12ஆம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் 18 வரைக்கும். இப்போ இது விதைப்புக்கும் பொருந்தும், அறுவடைக்கும் பொருந்தும், உப்பளத்துக்கும் பொருந்தும். உப்பளத்துக்கு என்ன செய்யலாம், வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது 8ஆம் தேதிக்கு மேலே. அதனால அதில் போய் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது கடினம். ஷட் டவுன் பண்ணிடலாம். நீங்கள் உப்பள பணியை பாதுகாப்பாக மேட்டு இடத்துல வச்சு மூடி பாதுகாக்கணும். சரி, முடிந்தால் நாளைக்குள்ளரே முடிச்சிங்க, 2ஆம் தேதியோட முடிச்சிங்க. இடையில மழை இருக்கு, 3ஆம் தேதி இரவு கனமழை இருக்கு டெல்டாவின் வேதாரண்யம் அகசியம்பள்ளி பகுதிக்கும். 2ஆம் தேதி இரவு மரக்காண பகுதிக்கு இருக்கு. கண்டிப்பா 2ஆம் தேதி இரவு 3ஆம் தேதி இரவெல்லாம் மரக்காணம் மற்றும் பழவேற்காடு, மரக்காணம், வேதாரண்யம், அகசியம்பள்ளி, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும், மணமேல்குடி, கட்டுமாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் 3ஆம் தேதி மழை உறுதி. 2ஆம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் உறுதி. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதியிலிருந்து உறுதி. 4ஆம் தேதி 5ஆம் தேதி இருக்கும். ஆனால் கடலோரம் கிடைக்குமாங்கிற சந்தேகம். ஒதுக்காமல் மழை பெய்யக்கூடிய நாள்னா 8ஆம் தேதிக்கு மேலே 12ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பு. 12ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பு. ஆக அறுவடை, உலர்த்துதல், உப்பளம், செங்கல் சூளை எல்லா பணிகளுக்கும் இது பொருந்தும். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். இப்படிப்பட்ட அறுவடை, விதைப்பு, உப்பளம் போன்ற பணிகளுக்கும் தனியாக சிறப்பாக தனி அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இணைந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.